அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி மூலமா வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகள் மட்டுமல்லாமல், யுபிஎஸ்சி மற்றும் எஸ்எஸ்சி மூலமா வெளியாகக்கூடிய ஒவ்வொரு வேலைவாய்ப்புகளையும் நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு வேக்கன்சியை ஃபில்லப் பண்ண போறாங்க அப்படின்னு அவங்க ஒரு லிஸ்ட் வெளியிடுவாங்க. அனுவல் பிளானர்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு எத்தனை எக்ஸாம் கால்ஃபர் பண்ண போறாங்க, எவ்வளவு போஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற எல்லா இதுவும் இருக்கும். அந்த எக்ஸாம் எப்போ வரும், எப்போ அது டேட் எக்ஸாம் முடியும், எப்போ அறிவிப்பு வரும், நம்ம டேட்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா? அதை நம்ம அனுவல் பிளானர்னு சொல்லுவோம். அதே மாதிரி யூபிஎஸ்சியும் எஸ்எஸ்சியும் அதை டென்டேட்டிவ் காலண்டர்னு சொல்லுவாங்க. ஸோ 2025, 26ஆம் ஆண்டுக்கான எஸ்எஸ்சி வெளியிட்ட இந்த அந்த இன்னொன்று எக்ஸாம் என்னைக்கு வரும் அப்படிங்கிற நம்ம அதான் பார்க்க போகிறோம். டென்டேட்டிவ் காலண்டர். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜேஎஸ்ஏ எல்டிசி கிரேடு லிமிடெட் டிபார்ட்மெண்டல் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன். இது ஒன்று யாருக்குன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற பீப்புளுக்கு மட்டும்தான். ஸோ நம்ம அதை விட்டுருவோம். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஏஎஸ்ஓ கிரேடு லிமிடெட் டிபார்ட்மெண்டல் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன். இல்லை நம்ம அதில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா எல்லாருக்கும் பொதுவானது அந்த கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் 2025 டயர் 1 கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமு 22 ஏப்ரலில் அறிவிப்பு வெளியாகும். 21ல் அப்ளை பண்ண டேட்டு முடியுங்கிறாங்க. ஜூன் ஜூலையில் எக்ஸாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம டெல்லியில் உள்ள சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ்க்கான சென்டர் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸ் அதில் வெளியாகக்கூடிய எக்ஸாம். இது 16 மேல வெளியாகும் அறிவிப்பு. 14 ஜூனில் அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டு. அப்புறம் நம்மளுடைய எக்ஸாம் ஜூலை, ஆகஸ்ட் இருக்குன்னு போட்டிருக்காங்க. அடுத்து நம்மளுடைய கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன் டயர் 1 சிபிஇ 27 சிபிஇனா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். 27 மேலே இந்த எக்ஸாம் அறிவிப்பு வருங்கிறாங்க. 25 ஜூனில் இந்த எக்ஸாம் டேட் க்ளோஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜூலை, ஆகஸ்ட் அந்த எக்ஸாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்மளுடைய மல்டி டாஸ்கிங் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப் அண்டு ஹவல்தார் அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சிபிஇ லெவல் தான். அதுவும் 26 ஜூனில் வெளியாகுன்னு போட்டிருக்காங்க. 25 ஜூலையில் இந்த டேட் க்ளோஸ் ஆகுன்னு போட்டிருக்காங்க. செப்டம்பர், அக்டோபரில் இந்த எக்ஸாம் வரும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அடுத்து ஸ்டெனோகிராஃபர் கிரேடு சிஎன்டி எக்ஸாமினேஷன் 29 ஜூலை மாதம் அறிவிப்பு வெளியாகும். 21 ஆகஸ்டில் எக்ஸாம் அந்த அப்ளை பண்ண டேட்டு முடியும். அக்டோபர், நவம்பரில் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து நம்மளுடைய எக்ஸாமான ஜேஇ சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எக்ஸாமு ஆகஸ்ட் 5 வெளியாகும்னு போட்டிருக்காங்க. 28 ஆகஸ்டில் இந்த எக்ஸாமுக்கான அந்த க்ளோஸ் ஆகும் போட்டிருக்காங்க. அக்டோபர், நவம்பரில் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு வெளியிட்டிருக்காங்க. அடுத்து நம்மளுடைய கம்பைன்டு ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் எக்ஸாமினேஷன் பேப்பர் 1 26 ஆகஸ்டில் அறிவிப்பு வெளியாகும் போட்டிருக்காங்க. 18 செப்டம்பரில் அந்த டேட் க்ளோஸ் ஆகும். அக்டோபர், நவம்பரில் எக்ஸாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு போட்டிருக்காங்க. அடுத்து கான்ஸ்டபிள் போஸ்ட்டு மேல் ஃபீமேலில் டெல்லி போலீஸில் அதுவும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2ஆம் தேதி அறிவிப்பு வெளியாகும். அக்டோபர் 1ல் அறிவிப்பு க்ளோஸ் ஆகும். நவம்பரில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து நம்மளுடைய கான்ஸ்டபிள் டிரைவர் போஸ்ட்டு, ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்ட்டு, ஹெட் கான்ஸ்டபிள் அசிஸ்டன்ட் வயர்லெஸ் ஆப்ரேட்டர் போஸ்ட்டு, அப்புறம் நம்மளுடைய டெலி பிரிண்டர் ஆப்ரேட்டர் போஸ்ட்டு, கிரேடு சி ஸ்டெனோகிராஃபர் லிமிடெட் டிபார்ட்மெண்ட் காம்படேட்டிவ் எக்ஸாம் போஸ்ட்டு, அப்புறம் நம்ம எஸ்எஸ்ஏ யூடிசி லிமிடெட் போஸ்ட்டு, ஏஎஸ்ஓ போஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அடுத்த மாதம், அதாவது 2026 மார்ச் வரைக்கும் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ கடந்த இந்த வருடம், அதாவது அடுத்த 2025 ஆரம்பித்து 2026 வரைக்கும் இந்த எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா? இதில் நம்ம டிபார்ட்மெண்ட் பேப்பர், அதாவது நமக்கு இன்ஜினியரிங் லெவலில் உள்ள எக்ஸாமானது இந்த ஜேஇ சிவில் மெக்கானிக்கல். ஸோ எப்படி டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி எஸ்எஸ்சி, ஜேஇ, யூபிஎஸ்சி, ஏஇக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னே ஒரு டீம் இருக்காங்க. ஸோ இந்த சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்கள்லேயும் உள்ள மத்திய அரசாங்கத்தினுடைய ஆளுமைக்கு உட்பட்ட இந்த சென்ட்ரல் பிடபிள்யூடி, இந்த மாதிரி இப்போ வாட்டர் போர்டு,
மெக்கானிக்கல் சம்மந்தமான ஒர்க் இந்த மாரி எல்லா வேலை வாய்ப்புகள்லயுமே ஒரு ஜேஇ போஸ்ட் இருக்கு. அந்த ஜேஇ போஸ்ட்க்கான அறிவிப்பு தான் இது. ஸோ எஸ்எஸ்சி, யுபிஎஸ்சிக்குன்னு ட்ரை பண்றவங்க அதிகமான பேரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க, சென்டர்ல போயி. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அப்ளை பண்ணுங்க. இது ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. எக்ஸாம் வந்து நம்ம வீடியோ போடுவோம். ஏதாவது டவுட் கிவுட் இருந்தா இத இத ப கமெண்ட்ல கேளுங்க. எஸ்எஸ்சியோட லாகின அப்ப பார்த்துட்டு இருங்க. எந்த அப்டேட்னாலும் நம்ம அப்டேட் பண்ணுவோம். அப்லோட் பண்ணுவோம். தேங்க் யூ.